சேரணும்னு முயற்சி பண்ணி நிறைய முறை ஃபிசிக்கல் டெஸ்ட்லையோ இல்லை மெடிக்கல் டெஸ்ட்லையோ ஃபைனல் மெரிட்லையோ அவுட் ஆகி இப்போ ஏஜ் பார் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான செலெக்ஷன் என்ன அப்படின்னா இந்திய ராணுவத்தோட இஎம்இ சென்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 624 வேகன்சி வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராணுவ முகாமில் தான் வேலை இருக்கும். அதுவும் 10th குவாலிஃபிகேஷனுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல் மெடிக்கல் டெஸ்ட் இல்லாமல். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிக்க அப்படின்னா ஒரே செலெக்ஷனில் ஈஸியாக பிளேஸ் ஆகிடலாம். ஸோ இதுக்கான ப்ராக்டிஸோ இல்லைன்னா கோச்சிங்கோ வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியராக அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ராணுவம், துணை ராணுவ படைப்பிரிவுகள், ஆல் யூனிஃபார்ம் சர்வீசஸ், டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த செலெக்ஷனுக்கான A to Z டீடைல் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த செலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறவங்க ஆர்மி இஎம்இ சென்டர் தான். ஸோ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குரூப் சென்டர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த செலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க இதுக்கான கண்டோன்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கான பணியிடங்கள் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அதுதான் உங்களோட முதல் கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது அவங்க வந்து கீழே, அதாவது நோட்டிஃபிகேஷனோட கீழே லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அவங்க கேட்டுக்கக்கூடிய காலத்தில் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர் நேம், அட்ரஸ் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற டேட், லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 17/1/2025 இந்த டேட்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க போஸ்ட்ல சென்ட் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 கண்டோன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல உங்களோட கம்யூனிட்டிக்கு எதுல வேகன்சி இருக்குன்றத பார்த்து தான் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான வேகன்சிஸ் அப்ளிகேஷன் டேட் சொல்லிட்டு வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 624 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுகளை ஆள் எடுக்க போறாங்க 10th லெவல்ல 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும் அட்டன் பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் அப்படின்னா நீங்க ட்ரேட்மேன் மேட் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து குக்குக்கும் 10வது முடிச்சிருந்தா போதும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் 10வது படிச்சிருந்தா போதும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்ததான் வாஷர் மேன், அதற்கும் 10ஆம் வகுப்பு தகுதி தான் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்ததான் ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர், சிவிலியன் மோட்டார் டிரைவர், இது மூணுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸஸா சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் 4 வீலர் வச்சிருக்கணும். ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு வேலிட் ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கணும் 3 years எக்ஸ்பீரியன்ஸோட. இவ்வளோதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது 10th லெவலுக்கான போஸ்ட். 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டோர் கீப்பருக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸ்டோர் கீப்பருக்கு அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் டைப் ரைட்டிங் ஸ்கில் வச்சிருக்கீங்க அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க் அட்டன் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் உங்களுக்கான 12th லெவல் குவாலிஃபிகேஷன். அதே நீங்கள் பிஃபார்மோ இல்லை டிஃபார்மோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 26 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் சொன்ன குவாலிஃபிகேஷன், பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அவங்க இந்த போஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேகன்சி குக்குக்கு அப்ளை பண்ணுறீங்க, குக்குக்கு அப்படின்னா இதில் வந்து உங்களோட கண்டோன்மெண்ட் எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் வேணும், தேவனியில், நாசிக்கில் அப்படின்னா ஸோ அதில் குக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ குக்குக்கு நீங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்க முடியாது. இதில் ஏதாவது ஒரு போஸ்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் வேகன்சி கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் ஒரு 20 வேகன்சி 10 வேகன்சி இருக்கிற மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ட்ரேட்மேன் மேட்டு பார்த்தீங்கன்னா 116 வேகன்சி 10th குவாலிஃபிகேஷனுக்கு எங்கே போட்டிருக்காங்கன்னா கீர்த்தி புனேல மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தோன்னா இருக்குது இந்த இஎம்இ கண்டோன்மெண்ட்ல. ஸோ இதுக்கு இதில் இடபிள்யூஎஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்டுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 46-13 கொடுத்துருக்காங்க வேகன்சி. நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 19 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து 7 வேகன்சி இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரேட்மேன் மேட்டுக்கு ட்ரேட்மேன் மேட்டு தவிர நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எம்டிஎஸ் இருக்கு,
ஃபயர்மேன் இருக்குது, வாஷர்மேன் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங் தான். ஷார்ட் லிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட 10th மார்க்கை வச்சு தான் பார்த்தாங்கன்னா அவங்க ஃபில்டர் பண்ண போகிறாங்க. ஒரு வேக்கண்ட்டுக்கு 10 அப்ளிகேஷன் வருது அப்படின்னா அதில் வந்து 100 அப்ளிகேஷன் வருது அப்படின்னா அதில் 10 பேர்த்த மட்டும் பார்த்தோன்னா கூப்பிடுவாங்க. அந்த 10 பேர் எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னா மார்க்கிங் அடிப்படையில் தான். நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க 10th குவாலிஃபிகேஷன் பொறுத்து உங்களை ஹையர் போஸ்டிங்கில் வந்து பார்த்தோன்னா அந்த மார்க்கிங் அடிப்படையில் தூக்குவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்துட்டாலே போதும். அடுத்தடுத்த டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் தான் ஈஸியாக ரிட்டனை கிளியர் பண்ணிடலாம். ஸோ ரிட்டனை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் போயிருவீங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேட்மேன் வேட்டுக்கும் அடுத்த ஃபயர் இன்ஜின் டிரைவர் இந்த மாதிரியான சிவில் மோட்டார் டிரைவருக்கு தான் இருக்குது, ஃபயர்மேனுக்கு இருக்குது. மற்ற ட்ரேடுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் மட்டும்தான் கிளியர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போயிடலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம். இதுக்கான ஏஜ் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும். 18லேருந்து 25 வயசு வரைக்கும். எக்ஸஸ் ஆஃப் ஓபிசி கேண்டிடேட் 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தோன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதுதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். ஸோ இந்த ஏஜ் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தவற வேண்டாம். ஸோ மஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷியோராக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜஸ் பண்ணுங்கள். டெலகிராமில் இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ டெலகிராமில் போய் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, மல்டிபிள் டைப் கொஸ்டின்ஸ் தான். 10th கிரேட் எழுத போனீங்க அப்படின்னா 10th கிரேடு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தோன்னா 25 கொஸ்டின் வருது. ஜிகேல வந்து பார்த்தோன்னா 25 கொஸ்டின் வருது. ஜெனரல் இங்கிலீஷ்லேருந்து பார்த்தோன்னா 25 கொஸ்டின் வருது. நியூமரிக்கல் ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின். ட்ரேட் ஸ்பெசிஃபிக்ல வந்து பார்த்தோன்னா 50 கொஸ்டின். டோட்டலாக 150 கொஸ்டின். 150 கொஸ்டினுக்கு 150 மார்க். தப்பாக அடிக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கு 0.25 நெகட்டிவ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல மார்க் எடுத்து பிளேஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபைட் ஆகிடலாம். நல்ல மார்க்கில் பொசிஷன் செக்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்துடலாம். இவ்வளோதான் இதுக்கான வெற்றிக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கான கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஷியோராக அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வரலாம். ஆல் டிஃபென்ஸ் ப்ரோசஸ் அண்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான கிளாஸஸ் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் நடைபெறுது. ஸோ நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு, தமிழ்நாடு போலீஸ் உள்ளிட்ட அனைத்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கும் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா ஷியோராக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். வெற்றியோட உங்களோட லட்சிய கனவை நிறைவேற்றிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.